ஹலோங்க, குட் மார்னிங். இன்னைக்கு சண்டேவோட லாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். சித்திரை மாதம்னாவே அங்கே சிறப்பாக திருவிழா நடக்குங்க. அதை பார்க்க தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ஆம்னியில் பாட்டு போட்ட உடனே அக்கா தம்பியோட ரியாக்ஷனை பாருங்கள். இவங்க தான் என்னோட நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணு. நீங்கள் நினைக்கலாங்க, ஏன் இவ ஆதிக்கோடையோ அப்பா கூடயோ குறமும் முன்னாடி கொண்டு வரான்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வாமிட்டிங் கேஸுங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்தா கூட கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். பின்னாடி கொண்டு வந்தால் சுத்தமாக செட் ஆகாது. அது கார் ஆம்னி எதாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் நான் லாங் ட்ராவல் போகவே மாட்டேங்க. எனக்கு வாமிட் வந்துடும். அதனாலேயே நான் எப்போவுமே ஃப்ரண்ட் சீட்டை வந்து கேட்ச் பண்ணிக்குவேன். பட் இந்த டைம் வந்து நிஜமாகவே வாமிட்டிங் சென்சேஷன் கூட இல்லாமல் போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் இடையில அவங்க அப்பாவும் தாத்தாவும் வந்துட்டு மாலை தேங்காய் பழம்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம். எனக்கு ஆதிரன் நினச்சி தான் பயமாக இருந்துச்சு. அவன் எப்படி லாங் ட்ராவலுக்கு செட் ஆவான், இல்லை அவங்க அப்பாவாட்ட செட் ஆகிக்குவானா, இல்லை என்ன மாதிரி இருப்பானான்னு நான் அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அவனும் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தான். அப்புறம் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். கோவில் கொஞ்சம் தூரம் தாங்க. பெட்ரோல் அடித்து முடிச்ச உடனே ஆதிரன் எங்கிட்ட வந்துட்டான் அம்மான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணோன்னா ஹாய் சொல்லுவான், பேசுவான். ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஆதிரனோட அப்பா வந்து ஃப்ரீயாக கொண்டு வந்தார் இந்த டைமில். ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னங்காட்டி அப்புறம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும். அப்புறம் பூ வாங்கி கொடுத்தாங்க. 2 பேரும் வச்சுட்டு அதனுக்கு ஒரு மஞ்சள் வாங்கி கொடுத்துட்டு அப்போவாவது சிரிப்பானான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. பட் அவன் வந்து எந்த ரியாக்ஷனுமே காட்டல. மறுபடியும் இப்போ அப்படி தாங்க மறுபடியும் கோவிலுக்கு போய் அவன் வந்து ரொம்ப நார்மல் ஆகிட்டான். நிஜமாக அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க கோவிலில். அவ்வளோ வெயிலையும் அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. நாங்களும் போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லோரும் கல்லை வச்சு ஏதோ கொட்டிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி பாட்டிகிட்ட கேட்டங்காட்டி பாட்டி சொன்னாங்க, நம்மளுக்கு தேள் பாம்பு அந்த மாதிரி பூச்சியெல்லாம் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுட்டு அதோட சிலையை வந்து அதோட உருவத்தை குட்டியாக இருக்கும், அதை வச்சு கல்லில் தட்டினோன்னா காட்டாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாங்க. அதனால் நாங்களும் வந்துட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு ஆதிரன் அவங்க அப்பாவும் போய் ஃபஸ்ட் தட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் நானும் போய் கல்லை வச்சு கொட்டிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது அதிகமாக காட்டுதுங்க. அதனால் சரி நாங்களும் ஒரு நம்பிக்கையாக போய் அதை இது பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன கோயில்னால் இருகாலூரில் ஐயாவு கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில். உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கடை இருந்துச்சுங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடலாகவே இருந்துச்சுங்க. ஆதிரனையும் சேயோன்யாவையும் மட்டும் இல்லை, என்னையும் எங்கள் நாத்தனாரையுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. இது வாங்கலாம் அது வாங்கலான்னு சொல்லி நிறையா பார்த்துட்டு இருந்தோம். பட் ஏதோ கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் கடைக்கு போனால் வளையல் வாங்கலாம், கம்மல் வாங்கலாம், செயின் வாங்கலான்னு சொல்லி பார்க்குறேன் நம்ம கண்ணு. இப்போல்லாம் கடைக்கு போனால் வீட்டுக்கு என்ன பாத்திரம் வாங்கலாம், கிச்சனுக்கு என்ன பாத்திரம் வாங்கலாம், என்ன டப்பா வாங்கலாம், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கேயும் இங்கேயும் பார்த்துருக்கிற கேப்பில் ஆதிரன் அவனுக்கான பொம்மையை வாங்கிட்டான். பட்டு 2 நாதஸ்வர வித்வான்களையும் கூட்டிகிட்டு வெளியே வந்தான். என் கண்ணுக்கு கலராக காரப்பொரி, முறுக்கு, மிச்சர்னு ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி நான் வரேங்க. ஆதிரனோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அந்த மாதிரி எந்த ஐட்டமும் வாங்கி தர மாட்டேன், வேணா அல்வா வாங்கிக்கொண்டார். அல்வா தான் எத்தனை டைம் கொடுப்பீங்கன்னு மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாகவே பேசிட்டேன். அப்புறம் வந்து வெளியே வந்துட்டோங்க, வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு வழியாக. அப்புறம் வந்து ஆதிரன் வந்து அதை ஊதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அங்கே திரும்பி பார்த்தா அன்னதானம் போட்டிருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் வாங்கிட்டு வராமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதிரனோட தாத்தாவும் அத்தையும் அன்னதானம் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அன்னதானம் சாப்பிடாம இருக்க முடியுமா? சரி கோவில் விட்டு கொஞ்சம் தூரம் வந்து மரநிலையில் உட்காந்து எல்லோரும் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஐயோ இனி திரும்பவும் அவ்வளோ தூரம் ஆம்னியில் போகணுமே, ஃபுல்லாக வேறு சாப்பிட்டுட்டோமேனு அவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க. பின்ன வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நவமலையும் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கங்க, எனக்கு கரெக்டாக தெரியலாங்க. தெரியுது பாருங்கள், அதை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேங்க. அப்புறம் நம்ம ஊர் ஆர்ச்சை பார்த்ததுக்கப்புறம் தான் சொர்க்கமே என்றாலும் அட நம்ம ஊரை போல வருமான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம இன்னொரு லாகில் பார்க்கலாம். டாடா, see you.